அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி பூஜை செய்பவர்கள் அனைவருமே கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்பவர்கள் அதிகாலை சீக்கிரமாக எழுந்து வாசல் திறப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கதவை திறக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ வரலட்சுமி வருக வருக. அந்த மந்திரத்தை முடிந்தால் 9 முறை சொல்லலாம், அல்லது 3 முறை சொன்னால் கூட போதும், அல்லது ஒரே முறை சொன்னால் போதும். அந்த கதவை திறக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும்போது அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். காலை எழுந்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எழுந்த உடனே நீங்கள் வாசல் திறக்கும்போதும் சொல்லலாம், எழுந்த உடனும் சொல்லலாம். திறக்கும்போது அன்னை உங்களுடைய இல்லத்திற்கு வர்றாங்க, நீங்கள் அவங்கள வருக, அதாவது வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசல் தெளிக்கும்போது அந்த தண்ணீரில் கட்டாயமாக மஞ்சள் தூள் கலந்து தெளிங்க. வெள்ளிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், அன்னை வருகின்ற நாள். அந்த நாள் என்று முடிந்தால் சாணம் கலந்து நம்ம வாசல் தெளிக்கலாம். சாணம் கிடைக்காதவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிட்டிகை போல் கஸ்தூரி மஞ்சளை கலந்து நீங்கள் வாசல் தெளிப்பது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மாக்கோலம் போடணும். நம்ம மாக்கோலம் போட்டு கலர் பொடிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னா கலரெல்லாம் கொடுத்து நீங்கள் நடுவில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் உங்களுடைய வாசலை அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கிடலாம். அதற்கப்புறம் நிலை வாசலுக்கு காலையிலே வெள்ளிக்கிழமை காலையிலே நல்லா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மாவிலை தோரணை முடிந்தால் கட்டுவது ரொம்ப நல்லது. ஏன்னா அன்றைய நாள் மாவிலை தோரணை கட்டாயமாக கட்டுவது மிக மிக சிறப்பு. வரலட்சுமி பூஜை செய்பவர்கள் அனைவருமே கட்ட வேண்டும். மாவிலை தோரணை கட்டி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் நிலைவாசலையும் கொஞ்சம் மாக்கோலம் போட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வைத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கும்போது ஜவ்வாது பொடி கொஞ்சம் பன்னீரும் கலந்து நீங்கள் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு அந்த இடம் மனமாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பட்டை இருக்குது பார்த்திங்களா, பட்டை பொடி இருக்குது அப்படின்னா அந்த பட்டை பொடியை எடுத்து உங்களுடைய வாசலில் ஊதி விடுங்க. உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும். அன்னையோட ஆசீர்வாதம் தெய்வீக கடாட்சம் நம்மளுடைய இல்லத்திற்கு கிடைக்கும். அதனால் இந்த பட்டை பொடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஊதி விடுங்க. பட்டை பொடி இல்லாதவர்கள் நீங்கள் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஊதிவிட்டால் போதும், ரொம்ப நல்லது. மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் பயன்படுத்தலாம். பட்டை பொடி பயன்படுத்தும் போது நமக்கு பணம் நன்றாக நம்ம கை சேரும். தெய்வீக கடாட்சம் நம்மளுடைய இல்லத்திற்கு எப்போதுமே இருக்கும். அதனால் பட்டை பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது பிரியாணி இலையில் கூட சேர்ந்து இந்த பட்டை இருக்கும் பார்த்திங்களா, அந்த பட்டையை நீங்கள் பொடி செய்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கப்புறம் நீங்கள் குளிக்கும் நீரில் என்ன கலக்க வேண்டும் அப்படின்னா, வரலட்சுமி பூஜை என்று காலை தலைக்கு நீங்கள் குளிப்பீங்க பார்த்திங்களா, அந்த நேரம் நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளையும் ஒரு சொட்டு பாலும் விட்டு நீங்கள் குளிங்க. ரொம்ப நல்லது. லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கூடவே ரோஸ் வாட்டர் விட்டுக்கோங்க. அதாவது இந்த ரோஸ் வாட்டர் நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. அதனால் நீங்கள் ரோஸ் வாட்டர் முடிந்தால் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சளும் ஒரு சொட்டு பாலும் கொஞ்சம் விட்டு நீங்கள் குளித்து நீங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்றி வைத்து சுவாமியை வழிபாடு செய்துக்கோங்க. வரலட்சுமி பூஜையை மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்தாலும் சரி, காலை நேரம் பூஜை செய்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படி தோணுதோ அப்படி நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கோங்க. உங்களால் எளிமையான முறையில் வழிபாடு செய்ய முடியினாலும் நீங்கள் மனதார பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி தாயை மனதார பிரார்த்தனை செய்துட்டே வாங்க. அன்னையோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்களை எப்போதுமே அந்த நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருங்க. கலசம் வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுவாமிக்கு நல்ல பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நெய்வேத்தியமாக பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல் அல்லது பாசிப்பருப்பு பாயாசம் இதெல்லாம் வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க. கலசம் இருப்பவர்கள் 3 வேளையுமே நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். அதாவது காலை, மதியம், அதற்கப்புறம் மாலை நேரம். மதியம் நம்மக்கிட்ட இருக்கிற பழங்கள் கூட நெய்வேத்தியம் பண்ணலாம், அல்லது நீங்கள் கல்கண்டு கூட நெய்வேத்தியம் பண்ணலாம், அல்லது சாதம், கலவை சாதம் ரெடி பண்ணி, லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் ரெடி பண்ணி நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். மதியம் நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கலசம் வைத்து வழிபாடு செய்யும்போது வரலட்சுமி பூஜைக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை மாலை நேரம் உங்களுக்கு ஆட்களை கூப்பிட முடிஞ்சது அப்படின்னா ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு தாம்பூலம் செட்டு கட்டாயமாக கொடுக்கணும்.
அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, கொஞ்சம் மல்லிகைப்பூ, வளையல் ஒரு 4 வளையல் வைத்தோ அல்லது 6 வளையல் வைத்தோ உங்களால் முடிந்த அளவுக்கு வைத்து, முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த பொருள். நீங்கள் கொடுப்பது நல்ல பலனே கொடுக்கும். அதற்கப்புறம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப கண்ணாடி வைத்து கொடுக்கலாம், மற்றும் சீப்பு வைத்து கொடுக்கலாம், மருதாணி அந்த கோன் சொல்லுவாங்க இல்லையா, நெயில் பாலிஷ் இந்த மாதிரி வைத்து, கேர்பின்ஸ் உங்களால் முடிந்த அளவுக்கு வைத்து அவங்களுக்கு வந்து கொடுத்து, அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்து, அவங்கள அல்லது இல்லத்தில் வைத்து அவங்கள சாப்பிட வைத்து அனுப்புவது மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அன்னையோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த வரலட்சுமி பூஜை அன்று எல்லோருடைய இல்லத்திற்கும் வரலட்சுமி தாய் வருவாங்க. எல்லோருமே இப்போ வந்து வரலட்சுமி பூஜை பண்ணாதவர்கள் கூட வரலட்சுமி அன்றைய நாள் நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும்போது அவங்களுடைய அருள் வந்து கிடைக்கும். வரலட்சுமி தாய் அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி, 8 அஷ்டலட்சுமி கூட சேர்ந்து 9வது வரலட்சுமி தாயாக அன்றைய நாள் வர்றது தான் வரலட்சுமி. 9 லட்சுமியோட அருள் கிடைக்கும்போது நம்மளுடைய இல்லமே பார்த்திங்கன்னா அப்படின்னு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மற்றும் நமக்கு நல்ல ஒரு பண வசதியும் அன்னை நமக்கு தருவாங்க. எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ சிறப்பாக இருந்து மென்மேலும் நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படிங்கிறது அம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.